Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே வருது. ஃபார்முலா டெரிவேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து பிளைண்டாக ஒரு ஃபார்முலாவை பிலீவ் பண்ணாமல் நம்ம அது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளால் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு வர போகிறேன். லிமிட் x டென்ஸ் டு a x பவர் m மைனஸ் a பவர் m டிவைடட் பை x பவர் n மைனஸ் a பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் x பை ஏவை வந்து டிவைட் பண்ண போகிறேன். லிமிட் x டென்ஸ் டு a x பவர் n மைனஸ் a பவர் m டிவைடட் பை x மைனஸ் a டிவைடட் பை x பவர் n மைனஸ் a பவர் n டிவைடட் பை x மைனஸ் a. இந்த மாதிரி நான் வந்துட்டு ரெண்டு இந்த நியூமரேட்டர்லேயும் டிவைட் பண்ணிக்கிறேன், டினாமினேட்டர்லேயும் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அடுத்தது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டினா, இந்த மாதிரி டிவிஷன் சிம்பிளில் இருந்துச்சுன்னா லிமிட் வந்து நியூமரேட்டருக்கும் அப்ளை ஆகும், டினாமினேட்டருக்கும் அப்ளை ஆகும். தட் இஸ் இப்போ லிமிட் ஒருவேளை எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல a பை பின்னு இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இன்ட்டு a டிவைடட் பை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 b அந்த மாதிரி வரும். உங்களுக்கு நியூமரேட்டருக்கும் அப்ளை ஆகும், as well as டினாமினேட்டருக்கும் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி போடும்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a எக்ஸ் பவர் m மைனஸ் a பவர் m டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் a டிவைடட் பை லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் a. இது வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏவை தனியாக நியூமரேட்டருக்கோ தனியாக டினாமினேட்டருக்கோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? ஆக்சுவலி நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்போம். அந்த என்ன டிரைவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n. அதாவது லாஸ்ட்டு இதில் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏவோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n a பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரியா? ஸோ இதை தான் நம்ம ஆக்சுவலி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இதே மாதிரி இருக்கா? எக்ஸ் பவர் m மைனஸ் a பவர் m டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ அதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா m a பவர் m மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே n இருக்குது, அதனால தான் இங்கே n போட்டிருக்கோம். இங்கே m இருக்குது, அதனால் நம்ம m போட்டிருக்கோம். m a பவர் m மைனஸ் 1 டிவைடட் பை இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன பண்ணும், n a பவர் n மைனஸ் 1 அந்த மாதிரி வந்திருக்கும். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, ஏவும் சேம் பேஸாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு பவருக்கு கொண்டு போயிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா m பை n அப்படியே தான் இருக்கும், a பவர் m மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1ன்னு வரும். புரியுதா? இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும்போது மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அடுத்தது m பை n a பவர் m மைனஸ் 1 மைனஸ் n ப்ளஸ் 1ன்னு வரும். மைனஸ் 1 மைனஸ் n உள்ளே போகும்போது மைனஸ் nன்னு வருது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1ன்னு வருது. ஸோ அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் m பை n அப்படிங்கிறது கிடைக்குமா? m பை n a பவர் m மைனஸ் n இருக்குது, m மைனஸ் n. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதும், m பை n a பவர் m மைனஸ் n. ஸோ நான் ஒரு ரீகலெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணிக்கிறோம், தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த பவர் நியூமரேட்டருக்கு நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்ளை பண்ணுறோம். டினாமினேட்டருக்கும் ஃபார்முலா டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறமேட்டு இந்த m பை n அப்படியே வச்சுக்கிறோம். இந்த கீழே இருக்கிற இதை வந்துட்டு நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது மைனஸ் ஆஃப் அப்படின்னு வருது, மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ ஃபைனலாக m பை n இன்ட்டு a பவர் m மைனஸ் n அப்படின்றது நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.